அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் சார்ந்த செய்திகள் பல அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இப்போ ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஈரான் என்ன அறிவித்திருக்கு, அமெரிக்காவிற்கு எதிராக ஈரானுடைய அந்த நகர்வு என்ன, இதை குறித்து நம்ம பார்க்கணும். அதாவது அமெரிக்கா ஈரானுடைய எல்லை பகுதியில் ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற போர்க்கப்பலை நிறுத்தி ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கான களத்தை எடுத்து கொண்டிருந்தது. அந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற கப்பலில் நின்றிருந்த போர் வீரர்கள், நாங்கள் சுமார் 9 மாதங்களாக இந்த கப்பலில் இருக்கிறோம், எங்களால் தொடர்ச்சியாக போர் செய்ய முடியாது, மன உளைச்சலில் இருக்கிறோம் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க, அந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற போர்க்கப்பலை பின்வாங்கிவிட்டு வாஷிங்டன் என்கின்ற போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா எடுத்துக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் திட்டமிடுதல் என்னவென்றால் தெஹ்ரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஈரான் மீது தரைப்படை தாக்குதலை நடத்துவதற்கு அது தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் வாஷிங்டன் கப்பலை கொண்டு வருகிறது என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து வைக்கப்படுகிறது. இதே வேளையில் அமெரிக்கா தரைப்படை தாக்குதலை எடுத்தால் அதை எப்படி ஈரான் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய இக்கட்டும் ஈரானுக்கு ஏற்படுகிறது. எனவே ஈரானுடைய இராணுவ தளபதி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அவர் என்ன அறிவிப்பை வெளியிடுகிறார் என்றால், ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அறிவிப்பை வெளியிடுகிறார். ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். அது என்ன செய்தி என்றால், நீங்கள் அமெரிக்காவின் வீரர்கள் யாராவது ஒருவரை நீங்கள் பிடித்து கொடுத்தால் உங்களுக்கு 50,000 அமெரிக்கன் டாலர் பரிசாக தரப்படும் என்று அவர் தெரிவிக்கிறார். இதுவே பெண்கள் ஒரு அமெரிக்க வீரரை பிடித்து கொடுத்தால் அவர்களுக்கு 1,00,000 அமெரிக்கன் டாலர் பரிசாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த தரைப்படை தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்கா ஈரானுக்குள் நுழையக்கூடிய ஒரு களத்தை எடுத்தால், நீங்கள் அமெரிக்காவின் வீரர்களை பிடித்து கொடுத்தால் உங்களுக்கு 50,000 டாலர் பரிசாக வழங்கப்படும் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுதுள்ள செய்தியாக இருக்கிறது. அதே வேளையில் இன்னொரு செய்தியும் பரவிக்கொண்டிருந்தது. ஈரானுடைய கையில் சிக்கியிருக்கிறார்கள் அமெரிக்க வீரர்கள் என்கின்ற ஒரு புகைப்படம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அந்த புகைப்படத்தை ஆய்வு செய்தவர்கள் இது பொய் தகவலாக இருக்கிறது, இந்த புகைப்படம் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவின் வீரர்கள் யாரும் ஈரானுடைய கைப்பிடியில் சிக்கவில்லை என்கின்ற செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் இவைகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஈரானுடைய அறிவிப்பு உலக நாடுகளையே அச்சம் கொள்ள செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம்.